பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. என்ன கருத்து அவங்க வேணான்னு நினைச்சிருப்பாங்க, வெளியில வந்திருப்பாங்க. அது ஒன்றும் சொல்ல முடியாது. பாஜக கூட்டணியில அவங்க எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு அவங்க வேலை செய்யல. அவங்களே அப்ப ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டாரு, கொடுக்கல. அப்ப அது அவரு நீண்ட காலமா அரசியல் இருந்த இருக்கிற ஒரு தலைவர், 2 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காரு. அவருக்கு ஒரு தன்மானம்னு இருக்குல்ல, அதனாலதான் அவர் அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்திருக்காரு. வேற காரணம் அது பல நாளா அவங்க அணுகித்தான் இருக்காங்க. ஆனா இந்த கூட்டணியில அவங்க ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. அவங்களுக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்படலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் முதல்ல பேசி இருந்ததாகவும் அவங்க கொடுக்க தவறிட்டதாகவும் ஒரு செய்தி வந்தது. அந்த அடிப்படையில் அவங்க திமுக கூட்டணிக்கு போகலாம்னு நினைக்கலாம். அதனால முதல்வரை சந்திச்சு பிரதமர் மோடி வந்து ராஜேந்திர சோழனுக்கு சிலையா ஆகஸ்ட் 17 செஞ்சியில எங்க பாட்டனாருடைய கோட்டை, கோனேரி கோன் கோட்டை மீட்பு போராட்டம் வச்சிருக்கேன். அதுல இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். நீங்க யாரை கேட்டு நீங்க வந்து இந்த கோட்டைய மராட்டிய மன்னர்களுடைய கோட்டைன்னு எப்படி அறிவிக்கிறீங்க? நீங்க 300 ஆண்டுகள் என் பாட்டை ஆண்டிருக்கான். ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன், கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன், அவருக்கு பிறகு ஒரு வாரிசுகள். ஒட்டக்குத்தர் பாட்டிலேயே செஞ்சியர் கோன், காடவர் கோன்னு வாக்கலே இருக்கு. எங்களுக்கு கல்வெட்டுல இன்னும் சான்று இருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு பல மன்னர்கள் எங்க முன்னோர்களுக்கு, எங்க பாட்டங்களுக்கு பின்னாடி முகலாயர்கள் எல்லாரும் ஆண்டிருக்கான். முகலாயர் ஆண்டிருக்கான், எங்க பாட்ட ராஜேந்திரன் ஆண்டிருக்கான், ராஜேந்திர சொல்லி எல்லாரும் ஆண்டிருக்கான். இதுல திடீர்னு வந்து இது மராட்டிய மன்னர்களின் கோட்டைன்ட்டு நாங்கெல்லாம் சண்டை போட்ட பிறகு இப்பதான் உங்களுக்கு ராஜேந்திர சோழன் போன வாரம் இறந்துட்டாப்லையா? போன வாரம் இறந்துருக்காப்லையா ராஜேந்திரன்? காசு வெளியிட்டு இருக்கிறீங்க, ஹிந்தி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இல்ல. அவன் யார்? அவன் தமிழனுக்கு காசு வெளியிடும் போது அவன் தாய்மொழியிலே இருக்காது. எப்படி இருக்கு? சிலை எப்ப வைப்பீங்க? எப்ப வைப்பீங்க? ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு இருக்கு, எங்க பாட்டனுக்கு சிலை வச்சா செத்து போயிடுவாங்கன்ட்டு தெரியுமா தெரியாது. பெருவுடையார் கோயில்ல, தஞ்சையில் இருக்க பெரிய கோயிலுக்கு உள்ள தலைவாசல் வெளியே யாராவது ஒரு தலைவனை போயிட்டு வர சொல்லுங்க, போயிட்டு வர சொல்லுங்க பாப்போம். என்ன செய்வீங்க? போக மாட்டாங்க, சும்மா ஏதாவது பேசிட்டு போறதானே. கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு, அந்த ஜெயலலிதா அம்மா வந்து பிஜேபி ஆட்சி கலைச்சது வந்து ஒரு வரலாற்றில் மிக சரியான முடிவு அம்மையார் ஜெயலலிதா எடுத்தது. அதுக்கப்புறம் அதே கட்சியை தாங்கி பிடிச்சு கூட்டணி வச்சு 5 ஆண்டுகள் பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைபெற வைத்தது மதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த வரலாற்று பெரும் பிழை. அவங்க நான் இருக்கிற வரை பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னாங்க அம்மையார் ஜெயலலிதா. அதை உறுதியா நிலைநாட்டினாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க எடுத்திருக்கிற முடிவும் அதே முடிவுதான், வரலாற்றில் பெரும் பிழை. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறீங்க, இந்தியாவை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டை யார் ஆள்றது அப்படிங்கிற போது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால என்ன வந்துடும்? அது மாதிரி இது அவர் சொல்றது தவறு. அவர் சொல்றதா வரலாற்றில் பெரும் பிழை. அம்மையார் ஜெயலலிதா அந்த காலகட்டத்தில் சரியான முடிவு எடுத்து வெளியேறி வந்து இனிமேல் எப்போதும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னு மெரினா கடற்கரையில் நடந்த மாநாட்டில் உறுதியளித்தார்கள். அதுபோல மரண நொடி வரை அவர்களோடு கூட்டணி வைக்கல. அவங்க இறந்தாங்க. 4.5 ஆண்டு கால ஆட்சி யார் நடத்திக்கிட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணாமலையார் கோயில் அனைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஆந்திராக்காரங்க ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. தரிசன டிக்கெட்ல முறைகேடு. நீங்க திருவண்ணாமலைக்காரங்க என்ற கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்னை வெல்ல வைக்கிறதுக்கு பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆந்திராவில் ஒரு மாவட்டம். எப்படி ஒரு மாவட்டம், அது யார் ஆக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்னை முதலமைச்சர் ஆகிட்டா அது தானா போயிட போகுது. நல்லதானே?
அண்ணாமலையார் மாதிரி அருணாச்சலம் வந்துருச்சு. நீ வெறும் அருணான்னு கூட வரும், சலம்னு கூட வரும். சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரமா? புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எத்தனை தடவை இருப்பார்? இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடி தான் பெற்றாகணும். இது புலம்பி கொண்டிருக்கிறதுக்கான நேரம் இல்லை, போராடி பெறணும். அதனால ஐயோ வந்துட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க, இடங்களை எல்லாம் வந்து வாங்குறாங்கன்னா எல்லா இடத்துலையும் பேருந்து நிலையத்தில் எதுக்கு தெலுங்கு வருது? எதுக்கு வருது? அது வேணும்னே அவங்க உருவாக்குறாங்க. இப்போ அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அறநிலைத்துறை வேற ஐயா கையில் இருக்குது, ஐயா சேகர் பாபு கையில். இப்போ நம்ம என்ன பேச முடியும்? அடிப்படை வசதிகள் சுத்தமா செய்யலன்றாங்க சார் வர பக்தர்களுக்கு கோயில். அது அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, நீ அறநிலையத்துறை அமைச்சர் தான் கேட்கணும். உண்டியல் வருமானம் மட்டும் 4 கோடி லட்சம் வருதுயா. அதை வச்சுக்கிட்டு அடிப்படை வசதியை தம்பி இவர் பதில் சொல்றாப்ல. 4 கோடி 50 லட்சம் வருது, அதை வச்சுக்கிட்டு நீங்க கேட்கறதுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதுக்குதான் அறநிலையத்துறை இருக்கு. 2026 உங்களுடைய கூட்டணி யாரு கூட இருக்கும்? என்னோட கூட்டணி முடிவு செய்யப்பட்டது, அது 8 கோடி மக்களோடு. 8 மாசம் கழிச்சு ஒரு பிப்ரவரி 7ஆம் தேதி மாநாடு, தமிழ் தேசிய இன அரசியல் எழுச்சி மாநாடு. அதுல சொல்றேன் நான் யாரோட கூட்டணி. பாஜக கூட்டணியில் செங்கோட்டைனா அல்லது கேசி வீரமணியை அறிவிக்க போறாங்க மாற்றி அப்படின்னு சொல்லி பேச்சு அடிப்படுது. வீரமணி தான் அடிதானே படுது பேச்சு, அடிபடாம வரட்டும் பேசுவோம். அடிபடுற பேச்சுல போய் நான் என்ன சொல்றேன்?